நலம் ரேவதி. நீங்க இனிமே தான் சாப்பிடணுமா? ஓகே, நானும் நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். தென்னரசு ப்ரோ, என்ன சாப்பாடு சமைச்சிங்க? என்ன சமையல்? என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு? சன்னா கறி. சன்னா கறி ரேவதி. அப்படியா? சன்னா கறி அப்படின்னா? சன்னா கறினா அப்படின்னா என்ன தெரியல எனக்கு. நம்ம சன்னா மசாலா பண்ணுவோம், அது சன்னா கறி இது செய்வாங்களா? ஓ அப்படியா? சன்னா மசாலா, சன்னா கறி. ஓகே 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 தென்னரசு ப்ரோ. ஓகே. ஏவா இங்கே உட்காந்தே இப்படி குளிருதே, நம்ம என்ன அந்த இடத்துல உட்காந்தோம்னா அவ்வளோதான், நாலா பக்கமும் காற்று குளிர் தாங்க முடியாதட்டுக்கு. தனி நபர் வெளிநாட்டு வாழ்க்கை இப்படிதான் ரேவதி. உண்மைதான் உண்மைதான் தென்னரசு ப்ரோ, உண்மைதான். வெளிநாட்டு வாழ்க்கைனா அப்படித்தான் இருக்கும், என்ன பண்றது? எல்லாத்தையும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்துதான் ஆகணும். இங்க இருக்கிற மாதிரி வெளிநாட்டிலயும் நம்மளால இருக்க முடியாதுல்ல, புரியுதுங்களா? நம்மளே சமைச்சுக்கணும், நம்மளே துணி துவைச்சுக்கணும். அப்பதான் தெரியும் இங்க இருக்கிறவங்களோட அருமை என்னன்னு தெரியும், வீட்டில் இருக்கிறவங்களோட அருமை என்னன்னு அப்பதான் தெரியும். வெளிநாட்டில் போய் கஷ்டப்படும் போது தான் தெரியும். ஆனால் வெளியே சொல்லிக்குவாங்க, பந்தாவா வெளிநாட்டில் இருக்காங்க எங்கள் வீட்டில் அப்படின்னு சொல்லுவாங்க, பந்தாவா. அங்கே எவ்வளோ கஷ்டப்படுறீங்கன்னு அங்கே இருக்கிறவங்க தான் தெரியும். உண்மைதான் 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 தென்னரசு ப்ரோ, இது உண்மையான வார்த்தை தான். பாவம், ஃபீல் பண்ணாதீங்க. எல்லாமே வெளிநாட்டில் போய் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க, ஃபீல் பண்ணாதீங்க, ஓகேவா? இந்த சந்தோஷம் எங்கே போனானே தெரில. அன்றைக்கி டைம் அவுட் கொடுத்தேன், அதுக்கப்புறம் சந்தோஷம் ஆள் காணாமல் போயிட்டான். அக்கா அக்கா அம்மா எவ்வளோ திட்டினாலும் வந்துடுவான், போயிட்டான், தெரியல. விடுங்க, ஃபீல் பண்ணாதீங்க, ஃபீல் பண்ணாதீங்க, சரிங்களா? சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க, நல்லா தெம்பாக இருங்க, அப்போ தான் நல்லா வேலைக்கு போக முடியும், சரிங்களா? அங்கே போயிருக்கிறதே வந்து நம்ம சம்பாதிக்க தான் போயிருக்கோம், கஷ்டத்தை நினச்சி தான் போயிருக்கோம். அதனால் வந்து எதையும் யோசிக்காமல் கரெக்டாக வேலை பாருங்கள், சாப்பிடுங்க, நல்லா தெம்பாயிருங்க, சரிங்களா தென்னரசு ப்ரோ? சொல்கிறது புரியுதுங்களா? என்ன இது ஒரு பாருங்க, இந்த லைவுங்கிறது வந்து கரெக்டாக பாருங்கள், ஏதோ நேரில் இருந்து பேசுகிற மாதிரி இருக்கும் இல்லைங்க உங்களுக்கு? கொஞ்சம் நம்ம நீங்கள் வெளிநாட்டில் இருக்கிற மாதிரி கொஞ்சம் தெரிஞ்சு கொள்ளாது இந்த லைவில் நீங்கள் பேசுகிறது இல்லை ப்ரோ. கொஞ்சம் நல்லாயிருக்கும், நீங்கள் பேசுகிற மாதிரியே கொஞ்சம் நல்லாயிருக்கும். வந்துட்டேன், வாங்க சங்கரன் ப்ரோ வாங்க. ஹாய் சேச்சி, குட் மார்னிங். சாயா குடித்தோம், ஃபுட்டு கழிச்சோம். ஆமாம், எல்லாம் குடித்தாச்சு, எல்லாம் சாப்பிட்டாச்சு, எல்லாம் முடிஞ்சிருச்சு, லைவில் வந்து உக்காந்தாச்சு, சரிங்களா? ஜோசப்பு, ஜஸ்டினு, கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள். கிறிஸ்துமஸ் தானே? டிசம்பர் 25 கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள் ஜஸ்டின் ப்ரோவுக்கு, ஓகேங்களா? நல்லா சிறப்பாக கொண்டாடுங்கள். எங்கள் வீட்டு பக்கத்துலேயே ஒரு கிறிஸ்டியன் ப்ரோ இருக்காங்க, ஸ்டாரெல்லாம் இப்படியே கட்டி விட்டார் வீட்டுக்கு முன்னாடி. வீட்டுக்கு முன்னாடி இப்போலாம் இப்படியே ஸ்டாரெல்லாம் கட்டி தொங்க விட்டார். ஒரு 10 நாள் தொங்கும் அது. கிறிஸ்துமஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சுல, அதனால் தொங்க விட்டார் வீட்டுக்கு முன்னாடி இப்பயே. சூப்பராக இருக்கும். எங்களுக்கு பொங்கல் பண்டிகை மாரி உங்களுக்கு வந்து கிறிஸ்துமஸ், அப்படிதாங்களே? சங்கரன் ப்ரோ, பாப்பாக்கு என்ன பால் ஆற்றி கொடுத்தா அன்னைக்கு சேட்டன் சூப்பர் சாட்டு செய்யும்.